ஹலோ கைஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம பேல்வேங் அங்கே வராரு. அருளியனை பார்த்தோன்னே பேல்வேங்கும் சொல்கிறாரு, நான் யோசிக்கல மாஸ்டர் அருளியன் அவரு இங்கே வருவாருன்னு. நீங்கள் மான்வாவை செக் பண்ணீங்கன்னா மாஸ்டர் அருளியன் சில டைம் ஓரிலியன் அப்படின்னு அங்கே வரும். அங்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ரெண்டுமே ஒண்ணுதான். அங்க மாஸ்டர் அருளியனும் வந்துட்டு உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். கங்க்ராலேஷன், நீங்க தான் பிளாக் ஸ்மித் செமினாரோட வின்னரே. ஆனா இவரு சொல்ற விஷயம் நம்ம பேல்வேங்க்கு அங்க புரியல. அவரு முழிக்கிறாரு, அம்மா நீங்க என்ன பேசுறீங்க, என்ன லாங்குவேஜ் இது எனக்கு புரியல. அங்க அதுக்கப்புறம் தான் ரின்னு வந்து அங்க சொல்றான், அதாவது அவரு இங்க எதுக்கு வந்தாருன்னா இல்ல மீட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தாரு. அதே மாதிரி நீங்க தான் இந்த செமினாரோட வின்னரே. என்ன அது, நான் தான் இந்த செமினாரோட வின்னரா? ஒரு சைடு நம்ம ஹீரோக்கும் அங்கே ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இப்போ வின்னரு அங்கே பேல்வேங் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அங்கே அதனால அவனோட வேலையை பண்ணலாம் அப்படின்னு அவன் போகிறான். ஃபர்ஸ்ட் நம்ம இசையோட சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு அவன் செக் பண்ணுறான். அங்கே அமௌண்ட்டை ஒன்ஸு 10s 100 1000 10,000 அப்படின்னு எண்ணும் போது இப்போதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது கிட்டத்தட்ட 4 பில்லியனா. அங்கே இது முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். கரண்டாக நம்ம ஹீரோட பேங்க் பேலன்ஸ் 8 பில்லியனு. எல்லாம் எக்ஸ்பென்சிவ் சேர்த்தா ரொம்ப அதிகமாக செலவாகும். டியூட்டரிங் ஃபீனால 10 பில்லியன் ஏதோ மாசம் நம்ம ஹீரோக்கு வருது. அது போக எக்யூப்மெண்ட்டை மேக் பண்ணி வைக்கிறான். அதனால ஒரு 300 மில்லியன் ஆகுது. ஆட்டோ மூலமா ஒரு 8 மில்லியன் அவனுக்கு கெயின் ஆகுது. டோட்டலா ஒரு 10 பில்லியன் 308 மில்லியன் அவனால சம்பாதிக்க முடியுது. எக்ஸ்பென்ஷன் வந்துட்டா இந்த காட்டிபு கொண்டு 3.1 பில்லியன் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹெப்ஸுக்கு தனியா வெளியில ஒரு 100 மில்லியனு, பிளாக்கியோட ஃபுட் ஒரு 60 மில்லியனு, எடிட்டர்ஸ் கேமராமேனு இவங்களுக்கு ஒரு 30 மில்லியனு, மெயின்டெனன்ஸ் யூட்டிலிட்டி இதுக்கான காஸ்ட் ஒரு 17 மில்லியனு, தேஹாவோட மெடிசன் ஒரு 5.5 மில்லியனு, எக்ஸாம் லிவிங் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4.5 பில்லியன் ஆச்சு செலவாகும். டோட்டலா 3.3 பில்லியன் 17 மில்லியன் வான் அவ்வளோ செலவாகுமா? நான் இப்பயும் என் கிட்ட பணம் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கு காரணமும் நம்ம ரின்னு தான். ரின்னு இருக்கிற வரைக்கும் நான் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். சரி டைரக்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இது எப்படியும் இப்போதைக்கு ஃப்ரீ தான். அதனால மெம்பர்ஷிப்பை அவன் கிளிக் பண்ணி பார்க்குறான். அங்கே சீரியஸா அது ஒன்றும் 400 மில்லியன் இல்லை, அது 4 பில்லியனு. இதனால ஆளோட மண்டையே ஒரு மாதிரியாவும். நான் 4 பில்லியனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியால 111 வருஷம் வாழ முடியும். ஆனா எல்லாமே வெறும் ஒரே ஒரு டச்சில் டிஸப்பியர் ஆக போதா அப்படின்னு தான் நம்ம ஆளு யோசிக்கிறான். சரி எதுக்கு நம்ம பண்ணிடலாம் இப்படின்னு அவன் பண்ண அவ்வளோதான். நீங்க வெற்றிகரமா மெம்பர்ஷிப்பை எனபிள் பண்ணிட்டீங்க, நீங்க மெம்பராகவும் ஆயிட்டீங்க இப்படின்னு ஒரு மெசேஜ் வர நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி ஒரு எபிலிட்டி வரும். அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். நீங்க வெற்றிகரமா ட்ரிபிள்ஸ்ல இருக்க ரியாலிட்டி மேனிப்புலேஷன் இந்த ஸ்கில்ல அடைஞ்சிருக்கீங்க இப்படின்னு அங்க சொல்ல இதை பார்க்குற அவன் இன்னமும் ஆச்சரியமாகறான். நான் சுத்தமா ஆளுக்கு ஐடியா இல்லை இந்த ஸ்கில் அவனுக்கு கிடைக்கும்னு. ரியாலிட்டி மேனிப்புலேஷன் இது நேச்சரோடைய லாவியை அப்படியே ஆல்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு நம்ம ஹீரோ பயன்படுத்துற அந்த மேஜிக் மூலமா அவன் எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரி தான் விஷயம் வந்து ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு இப்பதான் புரியுது எதனால நம்ம இசிஎஸ்க்கு அவ்வளோ ரெப்புடேஷன் இருக்குன்னு. நான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலரா ஏன்ஷியன்ட் காடஸா இருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனையே என்னன்னா ப்ரொஃபிஷியன்சியை நம்ம ஹீரோ ஏற்றணும். அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று அவங்களோட பவர்ஸை அவன் பயன்படுத்தலாம், இல்லையா அவங்க கிரியேட் பண்ண ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணாலே போதும் அந்த ப்ரொஃபிஷியன்சியும் ஏறும். நான் பிரச்சனையே என்னன்னா அந்த பயங்கரமான விஷயத்த திரும்பவும் பார்க்கணுமா என்ன நம்மளால யோசிக்கிறான். அதனால வேணான்னு முடிவு எடுக்கிறான். ஏன்னா இதனால என்னோட ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஜென்டில்மேன் மைண்டு அது டிஸ்டர்ப் ஆயிடும். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா. இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா நானே பவர்ஸை பயன்படுத்தணும். ட்ரை பண்ணிடலாம். அப்பதான் ஒரு குட்டி பேக்குள்ள ஒரு டைமென்ஷனை கிரியேட் பண்ண முடியும். அங்க இன்சைட்ஸை வச்சு அங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ இப்போ வெறுமா ரியாலிட்டியை ட்விஸ்ட் பண்ணாலே போதும் அசால்ட்டா இது ஆயிடும். கேட்கறதுக்கு இது ஈஸியா இருக்கலாம், ஆனா பண்றதுக்கு அப்படி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தப்பி தவறி நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படியும் எப்படியும் ஏதாச்சும் மாத்தி பண்ணிட்டானா அவ்வளவுதான். ரியாலிட்டியை விட்டு நம்ம ஹீரோ மொத்தமா ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை ஒன்றே நம்ம ஹீரோ வெற்றிகரமா அங்க பண்ணிட்டா அவ்வளவுதான். அசால்ட்டா எல்லா விஷயங்களையும் அவனால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா அதுக்கு சின்னதா ஒரு பொருளையும் அவன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். இல்ல எதுக்கு அதெல்லாம், நம்மளே ஏதாச்சும் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இல்லாத திறமையா அங்க இந்த சைடு பேல்வன் கிட்ட அந்த ஸ்வாடை பத்தி தான் அவர் பேசுறாரு. அந்த ஸ்வாடு வந்து ரொம்ப பேலன்ஸ்டா செம்மையா இருக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவான பாட்டே அந்த கிரிப் தான். கிரிப் இருக்குல்ல அது ஒருத்தங்க அங்க பிடிக்கும் போதும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க ஷிஃப்ட் ஆகுது. இது எப்படி ஆகுது பேல்வன்?
பால்வேங் உருவாக்குன இந்த ஸ்வாடோட குவாலிட்டி உண்மையிலேயே பெஸ்டா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று இந்த லெவல்ல இருக்க ஸ்வாடை என்னாலேயே கிரியேட் பண்ண முடியும், இல்ல இதை விடவும் ஒரு பெஸ்டான லெவல்ல இருக்க ஸ்வாடை என்னால மேக் பண்ண முடியும். ஆனா இதுலயும் முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்று இருக்கு, அதோட கிரிப்பு. இந்த கிரிப் இருக்குல்ல, இது ஒரு யூசருடைய கைக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய மெயின் ரீசனா இருக்கு நான் கொரியாலேருந்து எவ்வளோ தூரம் வந்ததுக்கு. நான் இதில் டொப்பிள் கேங்கரோட ஃபேஷியல் மசிலை போட்டிருக்கேன், அதனால தான் இப்படி ஆகுது. அங்கே இதை பற்றி நம்ம இன்னும் அவங்க சொல்ல, என்னது டொப்பிள் கேங்கரோட ஃபேஷியல் மசிலா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரு மாஸ்டரோட எபிலிட்டியை இதில் ஃபியூஸ் பண்ணியிருக்காரா? சீரியஸாக இது பாசிபிளே கிடையாது. ஏன்னா இந்த பிளாக் ஸ்மித்திங்கில் மாஸ்டரோடைய மெட்டீரியல்லாம் இன்கோஆப்ரேட்டிவாக இருக்கும். ஆனால் இவர் அதை போட்டிருக்காருன்னா அந்த மெட்டல் அது வந்து ஒரு சுப்பீரியரான மெட்டலாக மாறி இருக்கா. ஆனால் மாஸ்டரோடைய அந்த எபிலிட்டி அது அவ்வளோ சீக்கிரத்தில் இன்டாக்ட் ஆகாது. ஏன்னா ஒரு மாஸ்டரோடைய எபிலிட்டியை எக்யூப்மெண்ட்டில் ஃபியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எப்போ ஒரு மாஸ்டர் இறந்து போகுதோ அதோட எபிலிட்டியும் அப்படியே மறைஞ்சு போயிடும். இவன் அதோட உடம்புல இருந்து கூட அந்த எபிலிட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்த இந்த மனுஷன் பண்ணியிருக்கானா? எப்படி அவர் இதை பண்ணாரு? அங்கே இதை பற்றி உடனே அங்கே ரேனி கேட்குறா, ஆமாம் நீங்கள் மாஸ்டரோட எபிலிட்டியை எப்படி இதில் போட்டீங்க? உடனே நம்ம பால்வேங்கும் பின்னாடி இருக்க சியூ கிட்ட கையை காட்டுறாரு. நான் அதை கற்றுக்கினது இந்த பையன் மூலமாக தான். என்னது அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இந்த பையனா? இந்த பையன் என்ன அந்த அளவுக்கு பெஸ்டா? இவனால பால்வேங்கே விஷயங்களை கற்றுத்தர முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பையனை பார்க்கும்போது ஒரு பிளாக் ஸ்மித்தை பார்க்குற மாதிரி கூட இல்லையே. ஆமாம் பால்வேங், நீங்கள் என்ன கேலியா பண்ணிருக்கீங்க? உடனே ரெனோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறான், ஆமாம் பால்வேங், நீங்கள் என்ன மாஸ்டர் ஆருலி என்ன கேலி பண்ணிருக்கீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் ஜஸ்ட்டு அவன் பண்ணுற விஷயத்த கவனிங்க, அதுலேயே உங்களுக்கு தெரியும், நீங்களே வியந்து போக போகிறீங்க. எனக்கு தெரியல என்ன விஷயம் இங்கே போயின்னு இருக்குன்னு. ஆனால் பால்வேங் மாதிரி ஒரு பர்சனே இதை சொல்லும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த ஆளு ஃபோர்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் டெம்பரேச்சர் அதுதான் ஒரு முக்கியமான கீயே ஃபோர்ஜிங்கில். அதே மாதிரி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கிற இம்பியூரிட்டிஸ் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியுமே. ஆனால் இந்த பையனை பாருங்க, ஜஸ்ட் பிளாங்கா அப்படியே அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக இதுலேயே எனக்கு தெரியுது இந்த பையனுக்கு பேசிக்கான ஃபோர்ஜிங் நாலேஜ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நான்சென்ஸாக தான் இருக்கும், இதை பார்க்குறதும் வேஸ்ட்டு அப்படின்னு அவர் யோசிப்பாரு. ஆனால் டங்குன்னு நம்ம ஆள் அடிக்க இதை பார்க்குற ஒரு வியந்து போறாரு. ஏன்னா இந்த டெக்னிக் இருக்குல்ல, இதுதான் ஹார்ட் ஃபோர்ஜிங்கு. கோல்டு ஃபோர்ஜிங்னு ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோ பண்ணுறது ஹார்ட் ஃபோர்ஜிங்கு. அப்படி நம்ம பண்ற மூலமா வெப்பனோட என்ஹான்ஸ்மெண்ட் இன்னமும் அதிகரிக்கும். இந்த டெக்னிக் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸான ஷேப்பையும் நம்மளால ஈஸியா கொடுக்க முடியும். ஆனா ஹையான டெம்பரேச்சர்ல இருக்கிறனால ரீஷேப் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இந்த கோல்டு ஃபோர்ஜிங்கை பத்தி சொன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது கரெக்டா அவங்களுக்கு தேவையான விஷயத்த அங்க பண்ண முடியும். டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டி அவங்களால வடிவத்தை மாற்ற முடியும். இதுல ஹீட்டும் எப்படி கூல் பண்ணி ப்ரிசைஸா அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. ஆனா ஒரு விஷயம், டெம்பரேச்சரை அவங்களால சரியா கையாள முடியலன்னா அவ்வளவுதான், அது அப்படியே உடஞ்சு போயிடும், இல்லையா கூலாகி ரொம்ப ஹார்டன் ஆயிடும். அப்போனா இவன் என்ன அந்த டெம்பரேச்சரை அவனோட ஸ்கின் வழியா ஃபீல் பண்ணி இதை பண்றான்? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஹியூமனோட சென்ஸ் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இந்த பையன் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். என்னால் ஸ்டில் இப்பயும் இந்த விஷயத்த நம்ப முடியல. ஏன்னா இந்த லெவலில் ஃபோர்ஜிங் இருக்குல்ல, இது ஒரு மனுஷனால ரீச்சே பண்ண முடியாத ஒரு லெவலு. ஈவன் என்னால் கூட இந்த மாதிரி பண்ண முடியாது, இதெல்லாம் யோசிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த பையன் பண்ணிருக்கான். இதே மாதிரி அந்த பவுச்சை அவன் கிரியேட் பண்ணுறான். ஆனால் அது ஒரு ஸ்கிராப் அப்படின்னு சிஸ்டம் சொல்லுமா. இதனால ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இதை போய் ஸ்கிராப் அப்படின்னு இது சொல்றான். ஒரு மெட்டீரியலை ஒரு பவுச்சோடைய நூல் மாதிரி ஆக்குது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஆனா ஏதோ ஒன்று, இது உறுதியா இருந்தா போதும் எனக்கு. சரி, இதுல வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் இப்படின்னு அவன் வேலையை ஆரம்பிக்கலான்னு அங்கே போவான். ஆனா எப்படி அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆளுக்கு தெரியல. இதுக்கு இசைஸும் ஃபர்ஸ்ட் அங்கே டான்ஸ் ஆனால அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள பின்னாடி ஆருலியனும் அங்க வராது. இந்த சைடு அந்த எஸ்ரங் கேங்கும் டக்குன்னு கொரியாவோட ஏர்போர்ட்டுக்கு வரும். ஆனா அந்த இடத்துல ஆருலியன் இல்லைன்னு தெரிஞ்சோனே அவங்களும் வேகமா நம்ம பால்வேங்கோட வீட்டை நோக்கி தான் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே டீபம் அவன் இருக்கான். இவனை தப்பி தவறி கூட பொண்ணுன்னு யோசிக்காதீங்க, இது ஒன்றும் பொண்ணு இல்லை, ஒரு பையன் தான். நானே ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கான். ஆனா இவன் ஒரு பையன் தான். அந்த இடத்துல அந்த எஸ்ரங் ஆளுங்க பேசின எல்லா விஷயத்தையும் ஆளு கேட்குறான். இவனும் பேண்டமோனியமோட ஒரு செப்பரேட் கேங்கு, அதாவது பேண்டமோனியம் இருக்குல்ல, இதுவே தனித்தனியா கேங்கா இருக்கு. முக்கியமா பேண்டமோனியமோட ஹெட்டை மொத்தமா முடிச்சுட்டு அந்த பொசிஷனுக்கு நம்ம டேபியான் போகணும் அப்படின்னு தான் யோசனை இருக்கானே. அங்க அருளே
ஆரியன் இப்படி வந்தோடனே என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா நீ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றான். அது என்னன்னா அவரு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு, அதனால ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. அதே மாதிரி மனுப்பியும் அவரு கேக்குறாரு. அப்படியா சரி அவர்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இந்த டைம்ல. நான் சியூக் அவரு பிளாக் ஸ்மித்திங்க பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயத்த பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நீ அவர்கிட்ட சொல்லு, எனக்கு பேசுறதுக்குலாம் எந்த விதமான இன்டென்ஷனும் இல்ல. ஆல்ரெடி என்கிட்ட ஹெபஸ்டஸோட பவர் இருக்கு. அப்படி இருக்கும் போது நான் இதுக்காக இவன் கிட்ட பேசணும்? ஏன்னா அந்த பவரை வச்சு என்னால ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். ஆனா அவரு வந்து கேக்குறாரு, இப்போ நீ பேசணும்னா அவரு என்ன பண்ணும்? அப்பனா அவர்கிட்ட சொல்லு, எனக்கு ஒரு ஆரோக்கியமா அவர் கொண்டு வந்தாருன்னா நான் வேணா பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். உடனே அவரு திரும்பவும் கேக்குறாரு, அது வந்து எனாஃபா? ஏன்னா ஆரோக்கியம் எதுக்கு உனக்கு? ஏன்னா அது ஏன்னா என்னால் அதை ரீஃபைன் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட்டை உருவாக்க முடியும். ஆல்ரெடி பால்வேங் மூலமா ஒரு ஆரிச்சலும் கிடைக்க போகுது. இப்போ திரும்பவும் இன்னொன்று உண்மையிலே இது மாசான விஷயமா இருக்கு. அங்கே ஹீரோ சொல்லியிருப்பான் அதை ரீஃபைன் பண்ண போறேன்னு. அது கேட்குற ஆரோலியன் பயங்கரமா அங்கே ஷாக் ஆகுறாரு. நான் ஆரிக்குள்ளமா அவ்வளோ சீக்கிரத்தில் ரீஃபைன் பண்ணவே முடியாது. அவரு திரும்பவும் கேட்குறாரு, உன்னால கண்டிப்பா அதை ரீஃபைன் பண்ண முடியுமா என்ன? ஆனால் நம்ம ஹீரோ மேபி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அவரால் ஸ்டில் இப்பயும் அந்த விஷயத்த நம்ப முடியல. அவரு வந்து உடனே அங்கே சொல்றாரு, நான் இப்பயே போறேன், இப்பயே அந்த விஷயத்த கொண்டு வரேன்னு. என்னது பிரான்ஸுக்கு அவரு போறாரு? ஆமா அதேதான், அவரு அப்படிதான் சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா நான் திரும்பவும் சீக்கிரமா அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாராம். எப்படின்னு அவரு போறாரு. அங்க இதுக்கப்புறம் பால்வேங்கும் வராரு. பால்வேங்க பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோக்கும் ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம மாஸ்டர் அருளியனை மீட் பண்ணும் அப்படின்னு இவரு வந்தாரு. ஆனா நான் பண்ண வேலையில எல்லா விஷயமும் நாசமா போயிச்சா என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு மாஸ்டர் அருளியனை மீட் பண்றது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆன ஒரு டைமா இருந்திருக்கும். அதை நான் தேவையில்லாம இப்படி கெத்து விட்டனும். இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் உன்ன மாதிரி பிளாக் ஸ்மித்திங் பண்ற ஒரு பர்சன் கூட இருக்குது ஆரிலியனை விட ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்கா இருக்கு தெரியுமா? இது கேட்கும் போது நம்ம ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆளு என்ன யோசிச்சானா கண்டிப்பா இதனால பிரச்சனையாகும் அப்படின்னு யோசிச்சான். ஆனா பால்வேங் அந்த அளவுக்கு பெருசா இதை எடுத்துக்கல. அங்க பால்வேங்கும் சொல்றாரு, சரி இப்போ வேலை வந்து முடிஞ்சிச்சு, நான் வந்து போறேன். கண்டிப்பா அதே மாதிரி நீங்க ஓவரா ஒர்க்கை வந்து பண்ண வேணாம், இப்போதைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன அவ்வளவுதான், இந்த இடத்துல இப்ப யாருமே இல்ல, ரியாலிட்டி மேனிபுலேஷனை பயன்படுத்த வேண்டியதா. இதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே அவன் ஸ்பேஸ அந்த பவுச்சுக்குள்ள போட ஆரம்பிக்கிறான். அங்க அதை போடும் போது ஒரு பெரிய அளவுல ரெட் கலர் ஆறாவும் அப்படியே வரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஆளு விடவே இல்லை. அங்க தொடர்ந்து அதை பயன்படுத்தும் போது வெற்றிகரமா அந்த ஸ்பேஸ் அவன் உருவாக்கிட்டான் உள்ளுக்குள்ளேயே. அதனால ரியாலிட்டி மேனிபுலேஷனோட பவரும் 0.8% அதிகரிக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். நான் யோசிக்கல, ஹெர்குலஸோட பிளாங்க் அந்த ட்ரைனிங்கை விட இது பல மடங்கு ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா இது ஜஸ்ட் ஒரு சீட் ஸ்கில் எபிலிட்டி இல்ல. ஏன்னா இதால ரியாலிட்டியில இல்லாத ஒரு விஷயத்த அப்படியே மேனிபுலேட் பண்ணி வர வைக்க முடியுது. சரி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அட இது ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான், வெற்றிகரமா நான் இதை செஞ்சுட்டேன். உள்ளுக்குள்ள இதோட சைஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா, ரஃபா சொன்னா ஒரு சாக்கர் ஃபீல்டு எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு இதுவும் செம்ம பெருசா இருக்கு. அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது அங்க நிறைய பேர் வராங்க. இதை பாக்குற நம்மளுக்கு புரியல. இப்பதான் அந்த ஆரிலியனு பால்வேங்கு எல்லாருமே போனாங்க. அதுக்குள்ள யாரா அப்படின்னு நம்ம ஆளு பாக்குறான். முன்னாடி எப்படியாச்சும் ஆரிலியனை மீட் பண்ணும் அப்படின்னு சில பல எஸ்ரேங்க் ஹண்டர்ஸ் இருந்தாங்களே, அங்க அவங்க எல்லாருமே தான் ஆரிலியனை தேடி இங்க வராங்க. ஆமா நீங்களா யாரு? நெக்ஸ்ட் சீன்ல போகும்போது இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அங்க ஆரிலியனை பத்தி அவங்க கேட்டிருப்பாங்க. ஆரிலியன் ஆல்ரெடி போயிட்டாரு. இது கேட்ட அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஆரிலியனை மீட் பண்ணோம் அப்படின்னு ஓடி ஓடி வந்தாங்க. ஆனா இங்க பார்த்தா ஆரிலியனே காணும். அங்க அதே மாதிரி ஆரிலியன் எதுக்காக இந்த பிளாக் ஸ்மித்தோட ஷாப்புக்கு வரணும்? அங்க லியோ யோசிக்கிறான். நான் என்ன யோசிச்சேன்னா அவர் மூலமா கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு வெப்பன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு அந்த பேக் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்டேஞ்சா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி அவனால கிரியேட் பண்ண முடியும்? அதேதான், அது ஒன்றும் மேஜிக்கே கிடையாது. அப்புறம் அது என்ன? எனக்கும் அதை தெரியல, எப்படி அந்த விஷயத்த அவனால கிரியேட் பண்ண முடிஞ்சது. அட என்னப்பா நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. எதுக்காக இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ்டா இருக்கீங்க? அது என்னன்னா அது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அங்க ஹானா அப்படின்னு ஒரு மேஜ் பொண்ணு இருக்கா. இவளும் எஸ் ரேங்க் ஹண்டர் தான். இப்பதான் அங்க ஸ்விங் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் அந்த பவுச் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு டைமென்ஷனே இருக்கு, அது இம்பாசிபிளான விஷயம். அதுதான் ஹானா சொல்றான். நான் மேஜிக்கால லா ஆஃப் பிசிக்ஸ் இதை மறுக்க முடியாது. ஆர்டினரியான பர்சனுக்கு மேஜிக் அது வந்து சூப்பர் நேச்சுரல் பினாமினாவா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கையை பாருங்களேன், ஒரு பக்கம் நெருப்பு, இன்னொரு பக்கம் வாட்டர் இருக்கு. இது ஒரு மேஜிக்கல் பினாமினா மாதிரி மக்களுக்கு தெரியும். நான் இது ரெண்டுத்தையுமே ஒன்னா இணைக்கும் போது வாட்டர் அப்படியே கொப்பளிக்கும். ஆனா அதுவே நான் இதை பண்ணா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபயர் அப்படியே மறைஞ்சு போகுது. ஆனா வாட்டர் இப்பயும் பயங்கரமா சூடாயினே இருக்கு. சிம்பிளா நான் என்ன பண்ணனா ஃபயரை நான் மறைய வச்சுட்டேன். ஆனா ஃபயர் இன்னமும் அங்க இருக்கு. மேஜிக் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். மேஜிக் மூலமா அது இன்னமும் வாட்டர் பாயில் ஆயினே இருக்கு. ஆனா லாவா மாத்திர மாதிரி விஷயம் ஏற்பட்டா அது கண்டிப்பா எக்ஸிஸ்ட்
ஆகாது. அந்த மாதிரி விஷயம் தான் அந்த ஸ்டோரேஜ் பேக்கும் ரொம்ப லாவியே சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அது அப்சல்யூட்டா இம்பாசிபிள் அப்படின்னு நீ சொல்றேன்னா இப்படி அந்த ஆளால அதை பண்ண முடிஞ்சது? எனக்கும் அதேதான் தெரியல. இந்த உலகமே அப்படி பண்றதுக்கு எதிர்க்கும். அப்படி இருக்கும் போதும் அந்த மாதிரி விஷயம் பாசிபிளா இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு பீயிங்கால ஒண்டிதான் பண்ண முடியும். அந்த பவர் வெறுமா காட்ஸால ஒண்டிதான் அச்சீவ் பண்ணவே முடியும். ஆனா இவங்க பேசுற விஷயம்லாம் அங்க சில பேருக்கு புரியல. ஆனா யோசிக்கிறா அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யூடியூப்ல எங்கேயோ பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பர்சனை. அங்க இப்படி இவங்க பேசும்போது மாஸ்டர் ஆரோலியன் எங்க இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. சீன் அப்படியே பேண்டமோனியமோட ஹெட் குவார்ட்டருக்கு வந்து அந்த இடத்துல வான் கிட்ட ஒரு பர்சனும் வந்து சொல்றான், நம்ம மனுத்திருங்க பிரான்ச் மேனேஜர், என்னால உங்களோட விஷனை திரும்பவும் ரீஸ்டோர் பண்ண முடியல. சரி பரவாயில்ல, பேக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் பேரும் அவங்கள என்ன ஆனாங்க? அவங்க யாரை பத்தியும் பர்டிகுலரா எந்த விதமான நியூஸும் வரல. அதே மாதிரி இப்போ அவங்க கரண்டா அங்க இங்கன்னு போறது இல்ல, ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சரி அப்படியா விஷயம், பேண்டமோனியம் மெம்பர்ஸ் கிட்ட நீ சொல்லிவை, நிறைய அட்டென்ஷனை நம்மள நோக்கி நம்ம ஆளுங்க இழுக்க வேணான்னு. சரி ஓகே பிரான்ச் மேனேஜர், ஆனா மாஸ்டர் ஓரேலியன் கொரியாக்கு வந்திருக்காரு, அது தெரியுமா? தெரியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த புக்கு அவனோட இன்சிடென்ட்டும் அவங்க தெரியுது. அங்க ரீசெண்டா ஆரேலியனை யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டாங்களா, நிறைய விஷயம் அங்க மாறி போயிடுச்சான். அங்க இதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்கும் போது இப்போதான் அங்க தெரியுது ஆரேலியன் ஒண்டி இல்ல, நம்ம ரின்னியும் அவங்க தூக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த டெபம், அந்த பர்சன் தான், ஆளுதான் அந்த வேலையை பார்த்திருக்கானே. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கு இன்னமும் தெரியலன்னு நினைக்கிறேன் பேண்டமோனியமோட சிச்சுவேஷன் அது எப்படி இருக்குன்னு. அப்படியா விஷயம், அவனே கலை இறங்கி இதை பண்ணிருக்கானா? எனக்கு தெரிஞ்சு என்ன அவன் பெருசா அந்த அளவுக்கு பெரிய ஆளை கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா பிரான்ச் மேனேஜர், நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்டர் ஆரோலியன் அவரும் இந்த சியூக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இந்த சியூக்கு இவன் வந்து அடிக்கடி நுழைஞ்சுக்கினே இருக்கான், பிளானுக்கு இடையில வந்து தொல்லை பண்ண இருக்கான். சீன் அப்படியே ஒரு மிகப்பெரிய பாம்பை நோக்கி வரும். அந்த பாம்பும் ஏதோ ஒரு பர்சனை அப்படியே மொத்தமா முடிக்கலான்னு வரும். ஆனா அந்த பர்சன் ஒரே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். பார்த்தா நம்ம சியூக்கு தான். ஒரே பஞ்சில் அது ஒரு கதையை முடியுது. பாக்குற கிம் அங்க நடுநடுங்கி போறான். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய மாஸ்டர் இது. இப்போ இருக்கிறது பி ரேங்க் டஞ்சனு. இந்த மாதிரி ஒரு பி ரேங்க் மாஸ்டரை வெறும் ஒரு 47 செகண்ட்ல நம்மளால முச்சிட்டானா இப்படி இருந்தா அவன் யோசிக்கிறான். அதுக்குள்ள நம்ம சியூக்கும் கத்துறான், ஆமா என்ன ஆச்சு கிம், எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி சும்மா பார்க்க போற? சீக்கிரமா வா, சீக்கிரமா பேக்குள்ள இந்த பாம்பை போடு. இதோ இப்பயே நான் பண்றேன். இதே மாதிரி ஆளு கஷ்டப்பட்டு அந்த பாம்பை கொண்டு போக ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன ஒண்ணு, அதோட வெயிட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கிய ஆளு கொண்டு வரான். ஆனா பேக் கிட்ட வந்தோடனே தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது, ஆமா நான் தப்பா ஏதாச்சும் கேட்டேனா என்ன? ஏன்னா நம்ம சீக்கு வந்து சொன்னாரு ஏதோ பேக்குள்ள நான் போடணும்னு. இந்த பேக் என்ன இத்தனோண்டு இருக்கு? சரி சீயுக்கே சொல்லும் போது ட்ரை பண்ணி பார்த்தலாம். அதே மாதிரி அந்த பெரிய தலையோட இருக்கிற அந்த பாம்பை அந்த பேக் கிட்ட அவன் வைக்கிறான். எதிர்பாராத விதமா அந்த பேக்குள்ள அப்படியே பயங்கர வேகமா உள்ளுக்குள்ளேயே போக ஆரம்பிக்குது. அங்க இதை பாக்குற கிம்மால எதையுமே நம்ப முடியல. எப்படா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்பு அசால்ட்டா உள்ள போகுது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள சியூக்கு மத்த பாம்போட கதையும் முடிச்சிட்டு அது அப்படியே சுருட்டி கொண்டு வரான். கொஞ்சம் தள்ளி போறியா, நான் இதையும் கொஞ்சம் உள்ள போடணும். ஆமா சியூக், இதை மேக் பண்ணது நீங்களா என்ன? நான் தான் இதை பண்ணேன். ஆனா நீ என்ன யோசிக்கிற, இதை பண்ணது மாஸ்டர் ஆரோலியன் அப்படின்னு யோசிக்கிறியோ? இல்ல கண்டிப்பா அப்படியெல்லாம் நான் யோசிக்கல. ஏன்னா நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளு. மாஸ்டர் ஆரோலியனால கூட இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். அதே மாதிரி அந்த பேக் என்ன ரொம்ப ஹெவியா இருக்கா என்ன? லைட்டா ஹெவியா இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள வேற ஒரு டைமென்ஷனே இருக்கு. அதனால அந்த அளவுக்குலாம் ஹெவியா இல்ல. வேணும்னா இந்தப்பா வச்சுக்கோ. இல்ல நான் வந்து வெறுமா அப்படி நிக்கிறேன், அதுவே போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சியூக்கு வெயிட்டா இருக்கா அப்படின்னு மெட்டீரியலை பத்தி கேட்டிருப்பான். கொஞ்சமா வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் தானே அப்படின்னு தூக்கி நிலைமைய மோசமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க லைட்டா அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இந்த வாட்டியும் கிம்முக்கு தெரியுது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு. அதனாலேயே ஆளு அப்படியே விட்டுறான். இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் டஞ்சனை விட்டு வெளில வராங்க. வெளியில நம்ம ஜங்கு வெயிட் பண்ணிருக்கான். ஜங்க பார்த்தோன்னே, ஆமா ஜங்கு என்ன விஷயம், எதுக்காக நீங்க வந்திருக்க? அது வந்து மிஸ்டர் சியூக்கு நம்ம கொஞ்சம் பேசலாமா? ஏன்னா ஒரு முக்கியமான விஷயமா நான் இங்க வந்திருக்கேன். அங்க இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் பெருசா இருக்குன்னு. அது என்ன எது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஆப்வியஸா என்ன இருக்கும், ஆர்லியனு நாம ரின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்களே, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அதுக்கு காரணமும் டெபனா தான் இருப்பான். அந்த பர்சனை பத்தி இன்னமும் நம்மளுக்கு தெளிவா தெரியல. ஆளுகிட்ட ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். டெபனுக்கு என்னன்னா எப்படியாச்சும் வானை தூக்கிட்டு அவனோட பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறான். சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறமா வர எபிசோட்ல ரியாலிட்டி மேனிப்புலேஷனை வச்சு ஆளு பண்ணாத சேட்டையே இல்லை. அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாராயிருங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.